ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை. நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு @IM துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே @IM மீனம், @IM கன்னிராசி, @IM விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் பலமான சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் வாக்கின்படி 2 சிம்பிளான விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணி மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது, தீமையை நினைக்காமல் வாழணும். இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 சிம்பிளாக தெரிஞ்சாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 29ஆம் தேதிங்க, 29 ஜூன் மாதம் 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் 3 விசேஷம் இருக்குங்க. முதலாவதாக இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளுங்க. மேலும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதற்கு உகந்த நாள். மேலும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது நண்பர்களே. பக்ரீத் பண்டிகை கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 11 கூடிய லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். 2 குடையவனும் 11 குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளனர். சந்திர சுக்கிரன் பரிவர்த்தனையானது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை நமது கன்னிராசிக்கு ஏற்படுத்தி தருது நண்பர்களே. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு ஒரு யோகமான லக்கி டேன்னு இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்களே. ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய ஒவ்வொருத்தருடைய நலனிலும் நீங்கள் அதிகமான அக்கறை காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைது. அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும். இன்னைக்கு நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ப நல்ல ஒரு அற்புதமான மனநிலை இன்னைக்கு இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நல்ல சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கொடுத்தவருக்கே திரும்ப மீண்டும் கடன் கொடுக்காமல் இருப்பதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. ஏற்கனவே கடன் கொடுத்து திரும்பி வராதவர்களுக்கு மீண்டும் நீங்கள் கடன் எனக்கு கொடுக்கக்கூடாது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை ஷாப்பிங் போயிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு மாலை நேரமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப பிஸியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மாலை நேரத்தில் ஷாப்பிங் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வருங்கிறதுனால இன்றைய தினம் அனைத்து விதமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் உடனடியாக செய்ய முயற்சிகள் மேற்கொண்டால் உங்களது இல்லத்தில் விரைவிலேயே கெட்டிமேல சத்தம் கேட்கும் நண்பர்களே. திருமணத்திற்கான நேரம் இது. எனவே சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரும், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவுகள் மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைங்க. தொழில் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு. உங்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி பெறும். தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய புகழ் இன்னைக்கு அபரிமிதமாக இருக்கும் நண்பர்களே. நல்ல ஒரு வருமானங்கள், தன லாபம் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் தொழிலில் இன்னைக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு திருப்தியான பண வரவுகள் நிறைந்த நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு நிறைவேறக்கூடிய
ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அலுவலக பணிகளிலும் சரி, சக ஊழியர்களுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். எந்த ஒரு காரியத்திலும் நல்ல ஒரு துடிப்போடு நீங்க செயல்படுவீங்க, சுறுசுறுப்பா இருப்பீங்க. இன்றைய தினம் உங்க செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு குறையும் நண்பர்களே. தள்ளி போன வேலைகள் இன்னைக்கு கொஞ்சம் நிறைவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெண்டிங் வேலைகளை இன்னொருக்கி ஒரு தடவை நீங்க முயற்சி செய்து பாருங்கள். பெண்டிங் வேலைகள் உங்களால் முடிக்க முடியும். வீடு பராமரிப்பு செலவுகள் கொஞ்சம் எனக்கு ஏற்படலாம். நண்பர்கள் வழியில நல்ல குதூகலமான நல்ல செய்திகள் சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. எனவே அதிகமான ரிலாக்ஸேஷன் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் வியாபாரத்துல சில சீக்ரெட்ஸை நீங்க மத்தவங்க கூட ஷேர் பண்ணிக்க கூடாது. இன்றைய தினம் அதன் மூலமாக கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சீக்ரெட்டை மட்டும் இன்னைக்கு மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலர் நீங்க அவர் மேல வச்சிருக்கக்கூடிய சில அபிப்பிராயங்களை, நல்ல அபிப்பிராயங்களை குலைக்கும்படி நடந்து கொள்வார். எனவே அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பொறுமையை நீங்க இன்றைய தினம் கடைபிடிக்க வேண்டியது காதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்க பெற்றோருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பணிவிடை செய்வதற்கான முடிவுகளை மேற்கொள்வீங்க. ஆனா திடீர்னு உங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருந்தனால அது செய்ய முடியாமல் போகலாம். அதனால சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனா பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே. உங்களுக்கான ஓய்வு நேரம் கண்டிப்பாக உங்களால் உருவாக்கி கொள்ள நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நண்பர்களே. இன்றைய தினம் கொஞ்சம் வேலை பிஸியாகவே இருந்தாலும் அதை உங்களால் கண்டிப்பாக செய்ய முடியும். தனிப்பட்ட உறவுகளை சென்சிட்டிவாக நீங்கள் பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்களால் முடியல, சில கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியலன்னு அப்படின்னா அதற்கான காரணத்தை உரியவரிடம் நீங்கள் விளக்கி கூற வேண்டியது அவசியம். குடும்பத்தில் மற்றபடி இன்னைக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையுங்க. குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. விவேகமாக செயல்படுங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். பெண்டிங் எல்லாம் முடிக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நல்ல ஆதரவு பெருகும். குதூகலமான ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கிரீன் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைங்க. அதை பயன்படுத்திக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள். நமது கன்னி டுடே ரசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்பர் 9 9ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வீட்டை பராமரிக்கிறது, சீரமைப்பு செய்கிறது போன்ற வேலைகளை செய்வீங்க. அதனால கொஞ்சம் செலவுகள் ஆகலாம். ஆனால் அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. சக ஊழியர்கள், உயரதிகாரிகளோட ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குறிப்பாக உங்க கூட வேலை ஒர்க் பண்ற கோவொர்க்கர்ஸ் இன்னைக்கு பரிபூர்ணமான ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு தருவாங்க. இனிமே ஆதரவு பெருகும் நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள். கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு சோர்வு எல்லாமே இன்னைக்கு தூர போட்டுருவீங்க. இன்னைக்கு சுறுசுறுப்பா துடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. எனவே உங்க செயல்பாடுகளை வேகம் கூடும். இன்றைய தினம் தள்ளி போன பெண்டிங்கான வேலைகள்லாம் இன்னைக்கு நிறைய வரும். அந்த அளவுக்கு சிறப்பாக உங்க வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருந்து காணப்படுவீங்க. சோர்வு குறையக்கூடிய துடிதுடிப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள், உற்சாகமான ஒரு நாளுங்க. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு வேகம் தேவையில்லைங்க, விவேகம் தான் தேவை. உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும். நண்பர்கள் அதுக்கு உதவி செய்வாங்க. எனவே சாதகமான சூழ்நிலை மகிழ்ச்சியை தரும். விவேகமாக செயல்பட்டீங்கன்னா இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை பெற முடியும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் விவேகம் வேண்டிய நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.